வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 19. பஞ்சனையில் ஓர் அஞ்சுகம். அரண்மனையை அடுத்து நின்ற செடி கும்பல்களின் மறைவில் அரசகுமாரியுடன் பேசியவர் யார் என்பதை அறிந்தவுடன் ஓரளவு திகைப்பும் அந்த திகைப்பை தொடர்ந்து எண்ணங்களின் அலைமோதலும் சித்தத்தில் ஏற்பட்டதால் செடிகளின் வெள்ளை வெள்ளையர் என்ற நூற்றுக்கணக்கில் புஷ்பித்து கிடந்த நந்தியாவற்றை மலர்களின் நறுமணம் கூட கரிகாலன் உணர்ச்சியை தொடர் சக்தியற்றதாயிற்று. காவியங்களை நன்றாக படித்ததால் இயற்கையின் இன்பக் காட்சிகளின் சூட்சங்களை உணர்ந்து அவற்றை அனுபவிக்கக்கூடிய பரம ரசிகனான கரிகாலன் செடிகளின் மறைவில் நடந்த சம்பாஷணையின் காரணமாக தன்னை சூழ்ந்து நின்று இணையற்ற இன்ப ஜாலங்களை அள்ளி வீசிக்கொண்டிருந்த இயற்கை மீது கண்களில் சிறிதும் ஓட்டாமல் பூதளத்தை பீடிக்கும் அரசியல் சிக்கல்களிலும் அரசகுமாரியின் கதி என்ன ஆகுமோ என்ற பீதியிலும் மனத்தை சிக்க விட்டு தீர்க்கலோசனையில் இறங்கினான். அந்த தீர்க்கலோசனையை செடி மறைவிலிருந்து இரண்டாம் முறையாக எழுந்த அரசகுமாரியின் குரல் துண்டித்திடவே அலைந்து கொண்டிருந்த தன் எண்ணங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சம்பாஷணையை உற்று கேட்க தொடங்கினான் கரிகாலன். அறிஞயா என்று இரண்டாம் முறை ஒலித்தது அரசகுமாரியின் குரல். அதில் எல்லையற்ற கவலையும் கலந்திருந்தது. அரசகுமாரி என்று எழுந்தது மிக குழைவான ஒரு குரல், இனிமை மிகுந்த குரல்தான். ஆனால் குழைவு அளவுக்கு அதிகமாக இருந்ததால் இந்த குரலை உடைய அறிஞன் மீது கரிகாலனுக்கு ஓரளவு நம்பிக்கை குறையத்தான் செய்தது. ஆனால் என்று அறிஞனை பூராவும் எடை போடும் முன்பு சம்பாஷணையை கவனிப்போம் என்று அதில் நாட்டத்தை செலுத்தினான் கரிகாலன். அறிஞயா, நீ இத்தனை நேரம் சொல்லியதெல்லாம் நான் அறிந்ததுதானே? பிரம்மமாராயர் என்னிடமும் என் தம்பியிடமும் கொண்டிருக்கும் அக்கறை எத்தனை என்பது எனக்கு தெரியாதா? நான் கேட்பது அவருடைய அபிப்பிராயங்களை பற்றியதல்ல. அந்த அபிப்பிராயங்களை நிறைவேற்ற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை அறியவே ஆசைப்படுகிறேன் என்றாள் அரசகுமாரி. தங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது தான் என் ஆசையும். ஆனால் பிரம்மமாராயர் குணம் உங்களுக்கு தெரியாததல்ல. சொல்ல இஷ்டமில்லாததை 1000 தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டார். நானும் எவ்வளவோ முயன்று பார்த்தேன். அவருடைய திட்டம் என்னவாயிருக்கும் என்பதை அறிய மனிதன் கல்லு பிள்ளையார இருக்கிறான். வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட உதற மாட்டேன்கிறது என்றான் அறிஞன். அறிஞன் பேச்சு தடைப்பட்டு வந்ததை கரிகாலன் கவனித்தான். ஏதோ யோசித்து அழுது பேசுபவனாகவே அவன் காணப்பட்டானே ஒழிய உண்மையை உள்ளது உள்ளபடி பேசுபவனாக தெரியவில்லை. இந்த பதிலுக்கு பிறகு ஏதும் பேசாமல் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த விமலாதித்தன் மகள் கடைசியாக ஆயாசம் கலந்த பெருமூச்சொன்றை விட்டாள். அதை கவனித்த அறிஞன் அவளை தேற்றத் தொடங்கி, ஆயாசத்துக்கு காரணமில்லை அரசகுமாரி. தாங்கள் நினைப்பதை விட துரிதமாகவே காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. சில நாட்களுக்கு பொறுத்து கொண்டிருங்கள் என்றான். பொறுமையை யாரும் எனக்கு போதிக்க தேவையில்லை. விமலாதித்தனுக்கு பிறந்த வேங்கி நாட்டு பெண்ணுக்கு தைரியத்துக்கும் குறைவில்லை. ஆனால் ஜெயசிம்மனுடைய ஆதிக்கத்திலிருந்து வேங்கி நாட்டை மீட்க நீங்கள் செய்து வரும் ஏற்பாடுகள் என்ன என்பது திட்டமாக தெரியவில்லை. ஏதாவது ஏற்பாடு நடக்கிறதா என்பதே சந்தேகத்தில் இருக்கிறது. பிரம்மமாராயனிடமும் என்னிடமும் உங்களுக்காக அபாயமான சதியில் இருக்கும் வேங்கி நாட்டு படைத்தலைவர் மூவரிடமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது அறிஞயா, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வெறும் நம்பிக்கையால் ஜெயசிவனை ஜெயித்து விட முடியுமா? மேலை சாளுக்கியத்தில் பூரண வெற்றி அடைய முடியாமல் அரை என்ற ஆதிராஜனையே ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் மன்னன் ஜெயசிவனுடைய பிடியிலிருந்து வேங்கி நாட்டையும் அதன் மன்னன் என் தம்பியுமான ராஜராஜ நரேந்திரனையும் விடுவிக்க வெறும் நம்பிக்கையும் கூடி கூடி நடத்தப்படும் சுவைக்கு ஒவ்வாத பேச்சும் பயன் தர முடியாது. திட்டம் வேண்டும், செயல்கள் வேண்டும். உண்மைதான் அரசகுமாரி. எதற்கும் காலம் வர வேண்டும் அல்லவா? காலம் நம்மை தேடி வராது. காலத்தை தேடி நாம் செல்ல வேண்டும். சந்தர்ப்பம் நம்மை நாடி வராது. சந்தர்ப்பத்தை தேடி நாம் செல்ல வேண்டும். அதற்கு தான் முயற்சி என்று பெயர். அந்த முயற்சி ஏதாவது நடந்திருக்கிறதா? அதிக அவசரம் அபாயத்தில் இறங்கிவிடும் அரசகுமாரி.
அபாயத்திற்கு அஞ்சுபவர்கள் சதியில் இறங்கக்கூடாது. சுகமாக குழந்தை குட்டிகளுடன் வீட்டில் இருக்க வேண்டும். இது வீரர்கள் சம்மந்தப்பட வேண்டிய விஷயம். அபாயம் வீரனுக்கு விருந்து. போர்க்களத்தில் தாங்கள் சொல்வது சரி. வேங்கி நாடே இப்பொழுது போர்க்களம்தான். வாள்கள் உராயவில்லை, வேல்கள் எரியப்படவில்லை. இருந்தால் என்ன? வாள்களையும் வேல்களையும் விட கூறிய ஆயுதங்களை ஜெயசிம்மன் பிரயோகித்துக் கொண்டிருக்கிறான். அது என்ன ஆயுதம்? சொல்லா? ஆம் அறிஞையா. ராஜராஜ நரேந்திரன் அரச பீடத்தில் இருக்க தகுதியற்றன் என்ற சொற்களை மக்களிடம் பரப்பிவிட்டிருக்கிறான் ஜெயசிம்ம சாளுக்கியன். மனிதர்களை ஆள வேண்டிய நரேந்திரனுக்கு வாழ் பயிற்சி இல்லை. அவனை சுற்றி ஜெயசிம்ம சாளுக்கியன் வீரர்களை நிறுத்தவில்லை, பெண்களை நிறுத்தியிருக்கிறான். மன்னனுக்கு சிலம்பம் கூடமில்லை, நாட்டிய கூடம் இருக்கிறது. இந்த நாட்டு மன்னன் கேளிக்கையிலும் வேடிக்கையிலும் மதுவிலும் மங்கையர் உறவிலும் காலத்தை கழிக்கிறான் என்று பேச்சு நாடெங்கும் பரவி வருகிறது. இதில் தனக்கு பொறுப்பு ஏதுமில்லை போல் நடிக்கிறான் ஜெயசிம்மன். இந்த நாட்டு அரியணை விஷயத்தில் தனக்கு சொந்த சிரத்தை ஏதுமில்லை என்பதை நிரூபிக்க தன் மருமகனான விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனையும் மேலை சாளுக்கிய நாட்டுக்கு அழைத்து சென்று விட்டான். அங்கு அவனுக்கு போர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அங்கு அவன் நல்ல பயிற்சி பெற்று திரும்புவதற்கும் மக்களின் வெறுப்பு நரேந்திரன் மீது பூர்த்தியாவதற்கும் சரியாயிருக்கும். அந்த நிலையில் ஜெயசிம்மன் நரேந்திரனை அறையினிலிருந்து அகற்றாவிட்டாலும் மக்கள் அகற்றி விடுவார்கள். அவர்களை சுத்தம் செய்யும் பிரச்சாரம் நன்றாக நடக்கிறது. ஜெயசிம்மன் போடும் அஸ்திவாரம் பலமானது. அதை அவன் போட்டுவிட்டால் அவன் மேலே நிர்மாணிக்க உத்தேசித்திருக்கும் கோட்டையை உங்களால் தகர்க்கவே முடியாது. புரிகிறதா அரசகுமாரி? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? அஸ்திவாரத்தை உடைக்க வேண்டும். எப்படி? அதை தான் அப்பொழுதிலிருந்து நான் கேட்கிறேன். எப்படி உடைக்க உத்தேசம்? அதற்கு என்ன ஏற்பாடு நடக்கிறது? அறிஞன் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் திணறினான். ஏன் விழிக்கிறாய்? ஏற்பாடு ஏதும் இல்லையா? திட்டம் ஏதுமின்றி தினம் கூடி கூடி பிரம்மமாராயரிடம் பேசுகிறீர்களா என்று கேட்டாள் அரசகுமாரி வெறுப்பு பூரணமாக கலந்த குரலில். அறிஞன் மென்று விழுங்கினான். ஏற்பாடு ஏதோ நடந்திருக்க வேண்டும் அரசகுமாரி. பிரம்மமாராயர் திட்டமில்லாமல் வேலை செய்வாரா என்றான். கீழே உதிர்ந்த சருகுகள் சால்சலவென்று அசைந்ததிலிருந்து அரசகுமாரி அதிர்ச்சி அடைந்து திரும்புகிறாள் என்பதை அக்கரிகாலன் யூகித்தான். அந்த அதிர்ச்சி அவள் அடுத்து கேட்ட கேள்வியிலும் உதித்தது. ஏற்பாடு ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்றால் உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதா என்று கேட்டாள் மன்னன் மகள். தெரியாது அரசகுமாரி. ஏன் தெரியாது? நான் பிரம்மமாராயரை பார்த்து பல நாட்கள் ஆகின்றன. இங்கு வந்தும் பல நாட்கள் ஆகின்றனவே. முன்பு உங்களை பார்த்த போதுதான் அவரையும் பார்த்தேன். ஏன் எங்களை பார்க்கவில்லை? பார்க்க முடியவில்லை. ஏன்? சிறையில் இருந்தேன். அரசகுமாரி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள். சிறையில் இருந்தாயா? இந்த ஊர் சிறையிலா? ஆம் அரசகுமாரி. எனக்கு தெரியாதே. யாருக்கும் தெரியும்படியாக காரியம் செய்யும் பழக்கம் ஜெயசிம்மனுக்கு கிடையாதல்லவா? ஜெயசிம்மனா சிறையில் அடைத்தான்? அப்படியானால் சதி விஷயம் அவருக்கு தெரியாது. தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? உன்னை கோதண்டத்தில் மாட்டி உண்மையை கக்க வைத்திருப்பார்களே. கோதண்டத்தில் மாட்டினால் கக்கியிருப்பேன். ஆனால் அதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏன்? சிறையிலிருந்து தப்பிவிட்டேன். சாளுக்கிய சிறையிலிருந்து தப்புவதா? நல்ல கதை இது. அறிஞன் சொன்னது அரசகுமாரி நம்பவில்லை என்பதை அவள் குரல் எடுத்து காட்டியது. அந்த அவநம்பிக்கை அறிஞன் கவனிக்காமலே சொன்னான். உண்மைதான் அரசகுமாரி. கதை போல்தான் தோன்றும் உங்களுக்கு. சாளுக்கிய சிறையிலிருந்து ஒருவன் தப்பியதாக சொன்னால் கட்டுக்கதையை போலத்தான் இருக்கும். ஆனால் இதைவிட பெரிய கடுமையான சிறைகளிலிருந்து பலர் தப்பியதற்கு சரித்திர சான்றுகள் இருக்கின்றன. அவை கூட தேவையில்லை. நாளை காலையில், ஏன் இன்னும் சில நாழிகையில் இந்த தலைநகரில் ஏற்படக்கூடிய பரபரப்பே நான் தப்பியதற்கு சரியான சான்றாகும். பரபரப்பு ஏற்பட காரணம் சிறை காவலரில் சிறை காவலாளிகள் இருவரை கொன்றுவிட்டேன். கொன்றாலும் சிறையை சுற்றியிருக்கும் அதில் வாசல்களில் காவல் இருக்கிறதே. என் சொந்த உடையில் வந்தால் வெளியே விட மாட்டார்கள். இந்த உடையை பாருங்கள். சற்று நேரம் மௌனம் நிலவியது. அரசகுமாரி அவன் உடையை அப்பொழுதுதான் கவனித்ததாக தோன்றியது. இது சிறை காவலர் உடை அல்லவா என்றால் அரசகுமாரி. ஆம் அரசகுமாரி.
இறந்த சிறை காவலன் ஒருவனின் உடையை அணிந்து வந்தாயா அறிஞயா? வேற வழியிலை பாருங்கள். அடுத்தபடி அரசகுமாரியின் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களில் அனுதாபம் மண்டி கிடந்தது. அறிஞயா, உன் நிலைமை அபாயமானதல்லவா என்றாள் அரசகுமாரி. அபாயம் வீரனுக்கு விருந்தென்று தாங்கள் தானே சொன்னீர்கள் என்றான் அறிஞயன். ஆமாம் அறிஞயா, உன் மனதை புண்படுத்தும்படி ஏதாவது நான் சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடு. மன்னிப்பதற்கு ஏதுமில்லை அரசகுமாரி. கவலையால் கருத்தை சிறிது அலைய விட்டீர்கள். அதனால் என்ன? உங்களுக்கு பணி செய்வது என் கடன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் நாம் எப்போது சந்திப்பது? நாளை வசந்த மண்டபத்தில் சந்திக்கிறேன். அதற்குள் நீங்கள் என்னை உங்கள் பிரதிநிதியாக அங்கீகரித்து அத்தாட்சி ஓலை ஒன்று எழுதி வையுங்கள். உங்கள் முத்திரையும் சேர்ந்திருந்தால் நல்லது என்றான் அறிஞயன். எதற்கு அச்சாட்சி ஓலை என்று கேட்டால் மன்னன் மகள். ஜெயசிவன் தன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு போகும்போது நாமும் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். ஆமாம், இப்பொழுது 3 படைத்தலைவர்களே நம்முடன் சேர்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களையும் சேர்க்க வேண்டும். தங்கள் பக்கத்துக்கு வீரர்களை திரட்ட வேண்டும். அத்தாட்சி என்று நான் போய் சதியில் சேர் என்று சொன்னால் யார் சேருவார்கள்? தங்கள் அனுமதி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் வீரர்கள் சேருவார்கள். தங்களை மக்கள் தெய்வம் போல் நினைக்கிறார்கள் என்பது தங்களுக்கு தெரியாதா? அரசகுமாரி சிறிது நேரம் யோசித்தாள். அறிஞன் சற்று சலிப்பான குரலில் கேட்டான். ஏன் அரசகுமாரி, என்னிடம் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லாமல் என்ன? ஓலை ஜெயசிவன் கையில் சிக்கினால் ஆபத்தாயிற்று என்று யோசிக்கிறேன். ஆபத்துக்கு பயப்படுகிறார்களா? அரசகுமாரியின் குரல் மிக கடுமையாக ஒலித்தது. விமலாதி தன் மகளிடம் பயத்தை பற்றி பேச உனக்கு என்ன துணிச்சல்? ஆபத்தை பற்றி பயமில்லை அறிஞயா. ஓலை எதிராளி கையில் விழுந்தால் நாட்டில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி தான் யோசிக்கிறேன். ஓலையை ஆதாரமாக கொண்டு சதி நடக்கிறது என்று பயங்கரப்படுத்தி என் தம்பியை ஒழித்து விடுவான் ஜெயசிவன் என்றால் நிரஞ்சனா. அரசகுமாரி, இந்த அறிஞன் உடலில் உயிர் இருக்கும் வரை ஓலை எதிரிடம் சேராது என்பது தங்களுக்கு தெரியாதா? தவிர அத்தாட்சி இல்லாவிட்டால் என் சொல்லை மட்டும் நம்பி சதியில் யார் சேருவார்கள்? அரசகுமாரி மீண்டும் ஒரு வினாடி தான் யோசித்தாள். அந்த வினாடியில் ஒரு முடிவுக்கு வந்து, சரி அறிஞயா, ஓலை எழுதி வைக்கிறேன். நாளை இரவு வசந்த மண்டபத்தில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு செடி மறைவிலிருந்து கிளம்பினாள். சற்று தள்ளி நின்று செடிகளின் மறைவில் கரிகாலன் மறைந்து கொண்டான். செடி மறைவை விட்டு வெளியே வந்த அரசகுமாரி சுற்றுமுற்று பார்த்துவிட்டு, யாருமில்லை அறிஞயா, வெளியே வா என்றாள். அறிஞையின் பூனை போல் நடந்து வெளியே வந்து அரசகுமாரியிடம் விடைபெற்று செல்ல முயன்றவன் மீண்டும் திரும்பி வந்து, அரசகுமாரி, நீங்கள் கரிகாலன் என்பவனை பிரம்மமாராயரிடம் அனுப்பினீர்களா என்று விசாரித்தான். ஆமாம், அனுப்பினேன். ஆனால் அவன் ஜெயசிம்மன் பக்கம் சேர்ந்து விட்டானே என்றாள் அரசகுமாரி. இல்லை அரசகுமாரி, இல்லை. அவன் பூரணமாக நம்பத்தகுந்தவன். பிரம்மமாராயரே என்னிடம் சொன்னார். அவனுக்கு ஜெயசிம்மன் என்று விருது நடத்தினான் தெரியுமா? தெரியும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். காரணமாகத்தான் அவன் ஜெயசிவனிடம் சேர்ந்திருக்கிறான். அதுக்கு பிரம்மமாராயர் தான் ஏற்பாடு செய்தார். அவன் சொல்கிறபடி நடவுங்கள் என்று சொல்லிவிட்டு அரசகுமாரியை குழப்பத்தில் அழைத்துவிட்டு சென்றான் அறிஞயன். அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனைக்குள்ளிருந்து பணிப்பெண் மாலினி அரசகுமாரியை தேடிக்கொண்டு வந்தாள். அரசகுமாரி நடுப்பாதையில் நந்தியாவட்டி செடிக்கருகில் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்பதை கண்ட மாலினி, நட்சத்திரங்களை எண்ணுகிறீர்களா என்று கேலியாக கேட்டாள். ஆமாம் மாலினி என்ற நிரஞ்சனாதேவியின் குரலில் கவலை நிரம்ப தூய்ந்திருந்தது. ஏன் அரசகுமாரி? ஜெயசிவனை ஜெயிப்பதை விட நட்சத்திரங்களை எண்ணுவது எளிதாக இருக்கும் போல் தோன்றுகிறது. அரசகுமாரியின் கவலை இன்னதென்பதை புரிந்து கொண்ட மாலினி அவள் நோக்கத்தை வேறு திசையில் திருப்பப்பட்டு, நேரமாகிறது தேவி, எங்கே படுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டாள். நிரஞ்சனாதேவி சிறிது நேரம் யோசித்து விட்டு கேட்டாள், இன்று வசந்த மண்டபத்துக்கு போவதில் தடை ஏதேனும் இருக்கிறதா என்று. இல்லை அரசகுமாரி, அவசியமானால் தாங்கள் அங்கும் படுக்கலாம். எப்படி தெரியும் உனக்கு? அரண்மனை ஸ்தானிக்கரே வந்து சொன்னார். அப்படியா? நேற்று ஏன் படுக்க கூடாது என்று சொன்னார்கள்? காரணம் சொல்ல மறைக்கிறார் சாணிக்கர். அரசகுமாரி பெருமோச்சிருந்தாள். வேகி நாட்டு மன்னன் மகள் நான். ஆனால் இஷ்டப்படி உலாவும் படுக்குவமே சுதந்திரமில்லையே மாலினி என்று அழுத்து கொண்ட அரசகுமாரி, சரி போவோம் வா என்று சொல்லி அரண்மனைக்கும் தோட்டத்துக்கும் இடையே கதையை நோக்கி நடந்தாள். அவர்கள் கண்ணுக்கு மறைந்ததும் மறைவிடத்தை விட்டு வெளியே வந்த கரிகாலன் முகத்தில் கவலையும் திகழும் பாடுறது கிடந்தன. சற்று அப்பால் இருந்த ஒரு பாறை மீது உட்கார்ந்து தலையை இருக்கைகள்
கரிகாலனை பிடித்து கொண்டு நீண்ட நேரம் யோசித்து கொண்டிருந்தான் கரிகாலன். அவனுக்கு கூறிய அறிவுக்கு உண்மை தெல்ல புலப்பட்டது. அரசகுமாரியின் புத்தியில் ஊகிக்க முடியாத விஷயங்கள் அவனுடைய ஆராய்ச்சி அறிவு அரங்கத்திலே எழுந்து தாண்டவமாடின. அறிஞன் எத்தனை அயோக்கியன் என்பதை சந்தேகமர புரிந்து கொண்ட கரிகாலன் அறிஞன் திட்டத்தை தவிடுபொடியாக்கி அவன் வீசும் வலையிலிருந்து மன்னன் மகளை மீட்க தீர்மானித்து கொண்டான். அந்த தீர்மானத்தின் ஆரம்ப நடவடிக்கையை அந்த வினாடியை தொடங்க நிச்சயித்து அவனும் இடைக்கதவை தாண்டி வசந்த மண்டபத்தை நோக்கி விரைந்தான். வசந்த மண்டபத்தின் வாயிற்கதவு முந்தைய நாள் போல் திறந்தே இருந்தது. ஆனால் முந்தைய நாள் இருந்தது இருள் இல்லை. அரசகுமாரியின் அறையில் இருந்த விளக்கின் மங்கிய ஒளி வாயிலை அடுத்த கூடத்திலும் வீசி கொண்டிருந்தது. கூடத்தை கடந்த அறையை அணுகிய கரிகாலன் கதவை மேல திறந்தான். பஞ்சனையில் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த நிரஞ்சனாதேவி கதவு திறக்கப்படும் சப்தம் கேட்டதும் சற்றே பஞ்சனையில் தெளிந்து திரும்பி தன் அஞ்சனை விழிகளை கரிகாலன் மீது திருப்பினாள். காந்தத்தின் சக்தி அற்புதமானது என்பதை சாஸ்திரம் படித்த கரிகாலன் அறிந்திருந்தான். கண்களுக்கும் அந்த சக்தி உண்டு என்பதை அந்த கணத்தில் அவன் உணர்ந்தான். அவன் படித்த சாஸ்திரங்கள் பல. ஆனால் நிரஞ்சனா பஞ்சனையில் கிடந்த கோலத்தை கண்ட கரிகாலன் படிப்பிற்கு அப்பாற்பட்ட சாஸ்திரமும் ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்தான். அந்த அனுபவ சாஸ்திரத்தை அளந்தறியும் எண்ணத்துடன் அவன் ஆராய்ச்சி விழிகள் பஞ்சனையில் கிடந்த அந்த அஞ்சுகத்தின் எழில் அலைகள் மீது கடல் அலைகளை தாவி செல்லும் கடற்பறவைகளைப் போல தாவி சென்றன.